பிறகு நாங்க கோணங்களை கொஞ்சம் குறிப்பிட்ட கோணங்களை அளப்போம், அதே போல திரும்ப கீறி பார்ப்போம். இப்ப நீங்க இங்க பாகமானியில குறிக்கப்பட்டிருக்கிற அளவுகளை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு கோணத்தையும் நீங்கள் அளந்து சொல்ல போறீங்க. நான் சொல்றாள் வந்து கோணத்துக்கு பேரை சொல்ல வரும். தெரியும்? முதலாவது அல்தாப் அஹமட் XYZ எவ்வளவுன்னு சொல்லுங்க. XYZ என்ற கோணம் எத்தனை பாகை? அல்தாப் XYZ எத்தனை பாகை? அல்தாப் சத்தத்தை காணுங்க. ஓகே, கதீஜா ஓகே, XYZ எத்தனை பாகை? 0 பாகை. XYZ 180 பாகை. வெரி குட், வெரி குட். 180 பாகை. X என்றது விடத்துல 0 தொடங்குதுனே. ஓ சார். 0 10 20 30 40 50 60 80 90 வந்து YZ 180 முடியுது பாகை. அப்ப எவ்வளவு இதுக்கு வரப்போகுது உங்களுக்கு விடை? 180 பாகை. இதுக்கு வந்து வரும் 180 பாகை. இது கிளியரா எல்லாருக்கும்? அப்ப நாங்க சமன் போட்டு 180 பாகை என்று சொல்லி குறிப்பிடணும். இதுல பாகை குறிப்பிடும் போது இப்படி வட்டம் போட்டு காட்டணும், டொட் வைக்கிறது இல்லை. இது விளங்குதா எல்லாருக்கும்? சரியா மக்கள்? கிளியரா இது விளங்குதா? சார் சார் நீங்க பேசுறது ஃபர்ஸ்ட் எனக்கு விளங்க, நான் சொல்லல. ஓகே ஓகே, இப்ப சொல்லுங்க. ZYA என்ற கோணம் எத்தனை பாகைன்னு சொல்லுங்க. அல்தாப் 20 பாகை. 20 பாகை. ஓகே குட். சரி, அடுத்தது க்ளோரி. சார் XYZ XY 90 பாகை. 90 பாகை. வெரி குட். XYZ 90 பாகை. சரி, அடுத்தது B கோணம் BYZ. இப்படிதான் வாசிக்கணும். கோணம் BYZ. கோணம் YZ. சபா வாசிங்க பாப்போம். சபா சொல்லுங்க. நான் போன கிளாஸ் நேற்றைய கிளாஸ் வரல, சுத்தி எப்படி செய்யறான்னு தெரியா? ஓகே சரி சார், விளங்கப்படுத்துறேன். சரியா? சபா ஒரு கவனிங்க. ஓகே சார். சரி, சபா இதுல பாருங்க, BYZ. ஓகே, இந்த இருக்குது. நான் கீற கோட பாருங்க, ப்ளூ கலர்ல கோடுகிற புறன் BYZ. Z என்றதுதான் பூஜ்ஜியத்துல இருக்கு பாருங்க முடிவா. ஆமா இல்லையா? ஓ சார். YZ தான் பூஜ்ஜியத்துல இருக்குது. அப்ப இவ்விடத்துல இருந்தா நாங்கள் அளக்க போறோம். கரெக்டா? அப்ப 0 10 20 30 40 50 60 அதான் பிக்கு நேரே இருக்குது. சரியாமா? அப்ப BYZ என்றது இந்த கோணம், BYZ என்ற இந்த கோணம் எத்தனை பாகையா வரப்போகுது? இப்ப 60 பாகை. 60 பாகையா? எவ்விடத்துல இருந்து அளக்கிறோம்னா இந்த இடத்துல இருந்தா அளக்கிறோம். அப்ப இவ்வளவு அளக்கிறது போட்டு காட்டலாம். எவ்வளத்துல இருந்து அளக்கிறோம்னு சொல்லி இவ்வளவு வந்து 60 பாகை. இது கிளியரா? விளங்குதா? ஓ சார். ஓகே, இப்ப எனக்கு ஒரு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. XY கோணம் XYB. கோணம் XYB இது எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். சஃபா 120 பாகை. X இந்த இருக்குது, Y இந்த இருக்குது, B. அப்ப இங்க இந்த கிடைக்கோட பார்க்கணும். அப்ப இந்த பூஜ்ஜியத்து லைனை பிடிக்க வேணும். சரியா? 10 20 30 40 50 60 70 80 90 100 110 120 நேரே இருக்குது. அப்ப கோணம் XYB என்றது 120 பாகையா இருக்க போகுது. இது விளங்கிட்ட எல்லாருக்கும்? ஓ சார்.
க்ளோரி ஓம் சார். க்ளோரி சொல்லிட்டீங்களா? ஓம் சார். ஓகே. சஹால் எஸ் சார். சஹால் சொல்லுங்க. எக்ஸ் ஒய் சி சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் ஒய் சி. 90 பாகை. வெரி குட். சரி. அசாப் விளங்கிட்டா? அசாப் ஓ சார். அசாப் சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் ஒய் ஏ. எக்ஸ் ஒய் ஏ கோணம் எக்ஸ் ஒய் ஏ கோணம் எக்ஸ் ஒய் ஏ. 160 பாகை. வெரி குட். கோணம் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஏ இவ்வளவு என்ன? அப்ப பூஜ்ஜியம் வரணும். இந்த அறிவு பூஜ்ஜியம். அப்ப இதுல இருந்து இப்படியோ இவ்வளவு வரும். 60. 160 பாகை. வெரி குட். வழங்கிட்டு உங்களுக்கு. சரி, அடுத்தது ஆலியா. ஓம் சார். Z Y B கோணம் Z Y B 60 பாகை. 60 பாகை. குட். சரி, ஜனுகிஷன். ஓம் சார். Z Y D வடிவா பார்க்கணும். Z Y D 160 பாகை. வடிவா பார்க்கணும்னா X Z Z Y D சத்தம் கேட்காம வச்சுக்கொள்ளுங்க. சரி, Z Y D படிய பாருங்க. நான் ஜூம் பண்ணி காட்ட பாருங்க. Z Y D இத பாருங்க வடியா. இந்த இருக்கட்டும். சரியா? 160 தானா என்னது? வடிய பாருங்க. தெரியுதா இப்ப சார் சொல்றது? இதால வந்தாதான் 160. அப்ப இது 150 இந்த இருக்குது. 51 52 53 54 55 56 57 58 இது 59 60. அப்ப எவ்வளவு வரப்போகுதுமான்? ஜனுகேஷன் ஓம் சார். 158 பாகை. 158. சரியா? இது கிளியர் மக்கள் எல்லாருக்கும்? ஓ சார். க்ளோரி சரி, சஹா சரி. ஹஸ்னா சொல்லிட்டீங்களா? ஹஸ்னா ஜஸ்ரா. இல்ல சார். ஓகே, ஜஸ்ரா. சார் ஒன்று சொல்றேன். ஓகே, இது பாருங்க. தெரியக்கூடிய மாதிரி எடுத்து பாருங்க. சரி, ஜஸ்ரா ஓ சார். இருக்கிற கிரீன் கலர் கோடு தெரியுதா? ஓ சார். ஓகே, இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னண்டா, எக்ஸ் ஒய் ஜி எக்ஸ் ஒய் ஜி எக்ஸ் ஒய் ஜி எக்ஸ் ஒய் ஜி இங்க இருந்து பார்த்து போங்க. 10 20 30 40 அங்கால நீ எடுக்கணும் இடைவெளிகளை. சார் 144 பாகை. 44 பாகை. 44 பாகை என்பது சரி. 44 பாகை என்பது சரி. 140 வராதுதான். என்ன இங்க இருந்தா நீ பார்க்கணும். இங்க எக்ஸ் ஒய் ஜி தானே. அப்ப இங்கதான் ஸ்டார்ட் பண்ணு 0. சரியாமாலே ஜஸ்ரா? ஓகே. ஓகே, குட். வேற யாரும் நம்ம சொல்ல இல்ல?
சரி, கதிஜா சரி, ஜஸ்ரா, சஹால், க்ளோரி. ஹஸ்னா சொன்னீங்களா? இல்ல சார். ஓகே, ஹஸ்னா. சரி, ஹஸ்னா சொல்லுங்க. இந்த 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 பாகை எவ்வளவுன்னு சொல்லுங்க. சரி, சொல்லுங்க பாப்போம். இது வந்து நான் ஜி, ஓகே, ஜி என்று போடுறேன். நீ பரவாயில்லை, ஜி என்று போடுறேன். எக்ஸ் ஒய் ஜி, எக்ஸ் ஒய் ஜி. அதெல்லாம் பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. எக்ஸ் ஒய் ஜி. எக்ஸ் பூஜ்ஜியத்துல தொடங்கணும். அப்படியே போய் இங்க பார்க்கணும். இதை எவ்வளவுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இந்த இருக்கிற இடம் எவ்வளவு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு ஹஸ்னா? ஹஸ்னா, பூஜ்ஜியம், 10, 20, 30, 40, 50, 51. ஹஸ்னா செய்யலாமா? ட்ரை பண்ணுங்க. ஹஸ்னாவோட சத்தத்தை காணல. 50, 51, 52, 53, 54, 55. 55. ஹஸ்னா விளங்கிட்டா? ஹஸ்னா, ஹஸ்னா விளங்கிட்டா? ஓம் சார். 55 பாகை. ஓகே, எனக்கு இன்னொரு கோணத்தை சொல்லி காட்டுங்க பாப்போம் ஹஸ்னா. சரி, இந்த பிங்க் கலர் கூட பாருங்க. சரி, இது எத்தனை பாகம்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் ஒய் ஜி, எக்ஸ் ஒய் ஆர் என்று போடுவோமே. எக்ஸ் ஒய் ஆர், எக்ஸ் ஒய் ஆர். ஓகே, எக்ஸ் ஒய் ஆர். எக்ஸ் ஒய் ஆர் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க ஹஸ்னா. 41 பாகை. நாற்பது, 41, 42. கரெக்டா ஹஸ்னா? விளங்குதா? ஓம் சார். ஓகே, குட். என்ன மாக்காடு? என்ன சொல்லு, என்ன சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. மத்தியானம் சாப்பிடு, கொஞ்சம் நான் சாப்பிடு. வெரி குட், சாப்பிடுங்க. சாப்பிடுறாங்க தான் கூட்டிட்டு போறேன். ஓ, வெரி குட். சரி, அல்தாஃப். ஓ சார். அல்தாஃப், ஓகே, அல்தாஃப் சொல்லுங்க. சார், இந்த கோணம் எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்போம். எக்ஸ் ஒய், எக்ஸ் ஒய் எஸ். ஓகே, சொல்லுங்க பாப்போம் அல்தாஃப். எக்ஸ் ஒய் எஸ் 16 பாகை. 16 பாகை. 17, 18, 19. ஓகே, 16 பாகை. கரெக்ட், குட். சரி, இப்ப கோணங்கள் பாமானியை பயன்படுத்தி அளப்பீங்களா மக்கள்? ஓ சார். ஓ சார். இப்ப
நீங்க டைரக்டா பாகமானியை யூஸ் பண்ண போறீங்க. உங்களோட கைகள்ல பாகமானி வச்சிருக்கிறீங்களா எல்லாரும்? ஓ சார். பாகமானி வச்சிருக்கிறீங்களா? ஓகே குட். சரி. expand. சார் சார் ஆமா சொல்லுங்க. சார் நான் போன கிளாஸ்ல நான் லேட்டா ஜாயின் ஆனனால ரெக்கார்டிங் நீங்க அனுப்பல சார். நீங்க கேட்டீங்க என்ன மறந்துட்டு. சரி ஓகே அனுப்பிடலுமா? ஓகே அனுப்பி விடுறேன்மா. அப்லோட் பண்ணிட்டு அனுப்பி விடுறேன்னா. சரி இப்ப எல்லாரும் உங்களோட பாகைமானியை வச்சுக்கொண்டு இந்த கோணத்தை அளக்க போறீங்க. உங்களோட பாகமானியை வச்சுக்கொண்டு இந்த கோணத்தை அளங்க. மொபைல்ல வைக்கலாம் வடிவா பாகமானிய. இந்த கோணத்தை அளங்க பாப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் பெருசா எடுத்தீங்கன்னு சொன்னா லேசா இருக்கும். வெயிட். சரி இப்ப லேசா இருக்குமா நினைக்கிறேன். ஓகே அளங்க பாப்போம் பாகமானியை வச்சு. அளந்து உங்களோட எவ்வளவு பாகைன்னு சொல்லி சாட் பாக்ஸ்ல போடுங்க. இதுல கோணத்துல பேரையும் குறிச்சு கொள்ளுங்க. ஏ, இது பி, இது சி. இந்த கோணம் தான் எவ்வளவுன்னு சொல்லி அளக்க சொல்லி இருக்குது. அளங்க பாப்போம். சார் லேப்டாப்ல அள கஷ்டமா இருக்கு. லேப்டாப்ல ஸ்கிரீன்ல வச்சு அளக்குற கஷ்டம் என்ன? சார் கொஞ்சம் மேலாக்கேடுமா கோணத்தை? கோணத்தை கொஞ்சம் மேலாக்கேடுமா? நேராக்கேடுமான்னு கேக்குறீங்களா? இல்ல மேல மேல மேலாக்கேடுமா. அளந்துட்டீங்களா எல்லாரும்? வெயிட் பண்ணுங்களா. ஓகே அல்தாஃப் இது அளங்களேன், பிரச்சனை இல்லை. சரியா? ட்ரை பண்ணி பாருங்க. அளந்துட்டீங்களா? ட்ரை பண்ணுங்க. Sir, just about it. அளந்தாக்கள்? Sir, just about it. ஓகே விடைகளை செக் பண்ணி பாருங்க. இந்த விடைகளை செக் பண்ணுவோம். அளங்க எல்லாரும். அளக்காதாக்கள் குயிக் அளங்க பாப்போம். சார் ஸ்கிரீன் கூட கொஞ்சம் பெருசான சுத்தி லேப்டாப்ல அளக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஓகே இப்ப சரியான்னு பாருங்க. இப்ப உங்களுக்கு லேசா இருக்கும் பாருங்க. இப்போ ஓகே சார். சரி பாப்போம். பாகைமானியை நீங்க எப்படி வைக்கணும்? இப்படி வச்சிருக்கிறீங்களா எல்லாரும் பாருங்க. பாகைமானிய சரியா வச்சிருக்கிறீங்களான்றத செக் பண்ணுங்க. இப்படி வச்சிருக்கிறீங்களா சரியா? இந்த இருக்கிற புள்ளியும் இதுவும் பொருந்தக்கூடிய உச்சியும் பொருந்தக்கூடிய வச்சிருக்கிறீங்களா எல்லாரும்? இந்த கிடைக்கோடு இதோட பொருந்திருக்காண்டு பாருங்க. சரியா மக்கள்? சரி இப்ப பாருங்க பாப்போம். 0, 10, 20, 30, 40, 50, 60 சரியா 70 பாகை இருக்குதுன்னு. சரியா 70 பாகை இருக்குது. சரியா மக்கள்? கிளியரா? அது அல்தாஃப் அளந்துட்டீங்களா? ஓகே எவ்வளவு வருது? 60 பாகை.
வழங்கு சரியா? சார் வந்துச்சு. 58 தானே வருது இல்லையா? ஓ சார். 58 பாகை சரியா அலங்கல்தாஃப்? அப்பா கிளாஸ் வைக்கிறேன், கிளாஸ் வைக்கிறோம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு வரும் வடிவாரி போடுங்க. ஏன் தச்சு சட்டியை போடுங்களான்னு இந்த சட்டி எது போட போய்? சரி சரி அச்சா அச்சா போடும். எத்தனை பாகை? 58 பாகை சார். கத்தீஜாக்கு வந்துச்சு. சார் 70 பாகைகள். 58 பாகை தானே வருது. 70 பாகை எப்படி வாரது? சார் கீழே உள்ளதுல அளக்க 70 பாகை தான் சார் வருது. 128 பாகை வருதா? அளந்து பாருங்க. ஓ சார் வருது. ஓகே குட். சரி இப்ப தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. தலையங்கம் போடுங்க. பின்வளை கோணம் வரைதல். பின்வளை கோணம் வரைதல் தான் கடைசி பகுதி. பின்வளை கோணம் வரைதல். பின்வளை கோணம் வரைதல். சொல்லுங்க. ஓகே குயிக்காலி வாங்க, குயிக்காலி வாங்க. இங்கேயும் இடி இடிச்சது, அப்ப கொஞ்சம் லேட் ஆகி தான் தொடங்கினேன். இப்பெல்லாம் குறைஞ்சிட்டீங்க. ஓகே லீவாங்க. பின்வளை கோணம் வரைதல். ஓகே எப்படி வரைகிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது இப்ப பின்வளை கோணம்ன்றது எத்தனை பாய்க்கு கூடிய கோணம்? பின்வளை கோணம் எத்தனை பாய்க்கு கூடிய கோணம்? பின்வளை கோணம் சொல்லுங்க. 180 பாகைக்கு 180 பாய்க்கு கூடிய கோணம் தான் பின்வளை கோணம் சொல்லுவோம். வெரி குட். சரி, அப்ப நாங்களும் இந்த பாய் மாநில பிள்ளைகள் 180 பாகை தானே அளக்கலாம். அதை விட கூடல அளக்க போறோம். அப்ப எப்படி அளக்குறேன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஓகே, இப்ப நான் ஒரு கோணம் சொல்றேன். இலகுவா அளக்கக்கூடிய ஒரு கோணம் 270 பாகையா அளக்கோணம். இந்த கோணத்துல பேர் பின்வளை கோணம் எழுதக்குள்ள மட்டும் இப்படி எழுதணும். ஞாபகம் இருக்கா? பின்வளை கோணம் ஏபிசி சமன் 270 பாகை. ஏனே சரியா? சரியா மக்கள்? பின்வளை ஏபிசி பின்வளை கோணம் ஏபிசி சமன் 270 பாகை. இப்ப நாங்கள் இந்த கோணத்தை கீறதுக்கு என்ன செய்யணும்டா? முதலாவது 360 பாகையில இருந்து 270 பாயை கழியுங்க. எவ்வளவுன்னு சொல்லுங்க பாப்பா. இப்ப பின்வளை கோணத்துக்கு இலகுவான வழி. தரப்பட்ட கோணத்தை 360 பாகையில இருந்து கழிக்கணும். எவ்வளவு கழிச்சா? 90 பாகை. 90 பாகை. அப்ப நாங்க இப்ப முதலாவது கீற வேண்டியது 90 பாகை கீறினோம்னா
இந்த 270 பாகையை கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இதை இவ்வளவு எழுதி கொள்ளுங்க, இது இவ்வளவு எழுதி கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா மக்கள்? இல்ல சார், கொஞ்சம் காட்டேலுமா? சரியாம்மா? ஓகே, இப்ப நாங்க 90 பாகையைத்தான் ஃபர்ஸ்டா கீற போறோம். 90 பாகை கீறினோம்னு சொன்னா 270 பாகை கீறிடலாம். சரி, இப்ப பாகை மானி எடுக்க முதலாவது ஒரு கோடொண்டு போட வேணும். கோணம் கீறன்னா முதலாவது ஒரு கோடொண்டு போட வேணும். போட்டுட்டு பாகை மானியை ஒரு உச்சியில வைக்கிறோம். ஓகே, வச்சாச்சு. கிடைக்கோளோட பொருத்துறோம். எத்தனை பாகை இப்ப நம்ம கீறணும்? எத்தனை பாகை கீறணும்? 90 பாகை. என்ன சார் 90 பாகைக்கு டாட் ஒன்று வைப்போம். ஓகே, டாட் வச்சாச்சு. இப்ப பாகமானி தூக்கியாச்சு. இப்ப ரூலரை வைக்கணும். ரூலர் வச்சு இணைக்கிற விதம் தெரியுமா எல்லாருக்கும்? எனி டவுட் இருக்குதா? ஓகே, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இப்ப நாங்கள் இந்த ரூலரை அந்த 2 புள்ளிகளோட 2 புள்ளிலையும் ஹர்ற மாதிரி கோட வைக்கணும். அப்ப அங்க சரியா கீறலாம். சரியா? ஓகே, கீறியாச்சு. இது செங்கோணம் 90 பாகை. இப்படி செங்கோணமே போட்டு காட்டலாம். நான் கீற வேண்டியது பின்னுக்கு இருக்குது. விளங்கிட்டாப்ப? இப்ப இதுதான் 270 பாகை ஏ பி சி. விளங்கிட்டா? என்ன சரியா மக்கள்? கீறி எடுங்க. சரியா மக்கள்? கீறிட்டீங்களா? சரியா? சரியா மக்கள்? கீறிட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. எனக்கு இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகே ஓகே, சரி. நாங்கள் அப்ப மீதி இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் மக்கள். அப்ப இதோட நான் முடிச்சுக்கொள்றேன். நன்றி, வணக்கம், பாய். தேங்க்யூ சார், பாய். ஓகே, பாய் 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 Thank you, sir. Bye. பாய் பாய்.